ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். இப்போ அப்படியே விடிஞ்சதோ நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு ஃபோனை தான் எடுத்து பார்க்குறா. நேற்று நைட் பேசினதெல்லாம் பார்த்தவன் என் ரூம்க்கு வான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறா. அவன் வர்றதுக்கு முன்னாடி தலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ வா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறா. அங்கே வந்து நின்னவனோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்டா சிரிக்கிறேன்னு கேட்டா, ஏன்னு எனக்கும் தெரில, ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறான். இப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னா ஒரு வேளை என் அப்பா கீது பக்கத்தில் இருக்கும்போது இப்படி பண்ணா அப்புறம் அவருக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சிடும் இல்லையாங்க. அவன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். நேற்று நைட் தூங்குனியான்னு கேட்க இல்லைன்னு சொல்கிறான். சின்ன பையனாக இருந்தா நைட்டு ஃபுல்லாக தூங்கலைங்கிறது கூட கண்டுபிடிக்க முடியல பாருன்னு பார்த்துட்டு இருக்கேன். அவன் கிட்ட வந்து அவளை பார்த்துட்டு நீ நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்குனியான்னு கேட்குறான். அதெல்லாம் தூங்குனேன்னு சொன்னவன் சரி நான் ப்ரஷ் பண்ண போகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறா. நான் ஏன் உன்னை தூக்கிக்கிட்டு போகக்கூடாதுன்னு இவன் கேட்க சரி வான்னு சொல்லிட்டு அவளே ஒத்துக்கிட்டா. அப்புறம் என்ன சந்தோஷமா பையன் தூக்கிக்கிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் கட்டெல்லாம் பிரித்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி வேலையிலையும் ஜாயின் பண்ணிட்டா. அவள் வந்ததும் கொலீக்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ணிட்டு மிஸ் ஷென்னோட விஷயத்த சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வேணும்னே பே மோட்டார்ஸில் வந்து சைல்டு கஸ்டடிக்காக பிரச்சனை பண்ணி விட்டுட்டாரு. இந்த பிரச்சனையை சிலர் அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி மிஸ் ஷென்னை ரீப்ளேஸ் பண்ணுங்கிற ஐடியாவில் இருக்காங்களாமா. பட் அந்த கம்பெனிலேயே அவங்க தான் ரொம்ப ப்ரொஃபஷ்னல், வேணும்னே தூக்க பார்க்குறாங்க. இது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவளோட வேலையை அப்படியே பார்க்க ஆரம்பிக்க ஹீரோயினுக்கு ஃபுட்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இவன் எதுவும் ஆர்டரே பண்ணல, அனுப்பி வச்சது ஹீரோ தான். டிசைனர் பொண்ணு கூட வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையாக இருக்குங்கிறா. அப்போ கரெக்டாக ஹீரோ ஃபுட்டு ஆறி போயிடுச்சான்னு மெசேஜ் பண்ண இல்லை இன்னும் சூடாக தான் இருக்குது, என்னோட கொலீக் கூட சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னான். ஸோ இவ்வளோ நல்ல ஃபுட்டை எனக்கு ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. எல்லாம் ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு போஸ்டரை பார்க்குறான். கேம்பிங் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கு. அப்போ யாங் வந்து பார்த்துட்டு எங்களோட அஸ்ட்ரானமி கிளப்பில் ஜாயின் பண்ணுறியான்னு கேட்க இதை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். ஸோ பையன் உடனே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் எப்பவும் போல் லீவோ நான் போயிட்டு வரேன்னு கிளம்ப அவன் வேக வேகமாக ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான். அதை வாங்கிக்கிட்டு லீவோ இனிமேல் எனக்காக குக் பண்ணாத பாரு, இப்போ நான் பூர்ணமாக குணமடைஞ்சிட்டேன், ஸோ நானே சமைச்சு நானே சாப்பிட்டுப்பேன். நீ ஸ்டூடெண்ட்டில் படிக்கிறதுல தானே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பையனுக்கு மூஞ்சியே இல்லை. ஒரு மேனாக உன்னை ட்ரீட் பண்ணோன்னு யாருப்பா கேட்டதுன்னு கேட்க வார்த்தையே இல்லை. சரி நான் போகிறங்கும் போது நம்ம டேட் பண்ணலாமான்னு கேட்குறான். நான் ஹாஸ்டலுக்கே போயிடுவேன், பட் வீக்கெண்ட் எனக்காக ஃப்ரீயாக இருங்க, டேட்டுக்கு போகலான்னு கூப்பிடுறான். சரி எங்கே போகலாம், நான் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் வந்துட மாட்டேன்னு சொல்ல ஒரு அஸ்ட்ரானமி கிளப்பில் சைன் அப் பண்ணியிருக்கேன், அங்கே உங்களோட போகலான்னு ஆசைப்பட்றேங்க. இவளும் ஒத்துக்கிட்டா. சரி ஓகே யங் மேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. பையனுக்கு ஒரே சந்தோஷம். தென் அப்படியே கட் பண்ணால் லேபில் என் கூட கிளம்ப எங்க பையன் 2 பேர் சேர்ந்து என்னை இக்னோர் பண்ணுறீங்களா, ஒழுங்கா வாங்க சேர்ந்து சாப்பிடலான்னு கூப்பிடும்போது இன்னைக்கு வீட்டுக்கு வரையா என்ன, நாளைக்கு எத்தனை மணிக்கு போகிறோன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ண நீங்கள் போய் சாப்பிடுங்க எனக்கு வேலை இருக்குன்னு ஓடிட்டான். நேராக ஆஃபீஸ்லேயே ஹீரோயினை வந்து சர்ப்ரைஸாக மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷத்தோட சிக்னலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோயின் பாஸோட வரதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். அவங்க 2 பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன். டக்குன்னு ஹீரோயினோட கையை வந்து பிடிச்சவன் அப்படியே தரத்தரன்னு எடுத்துகிட்டு வந்துட்டான். என்ன பண்ணுற லீவோ, எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லவும் தான் விடுறான். உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்கும்போது உனக்கு அவனை பிடிச்சிருக்கான், அப்புறம் நான் எங்கே போகிறதுன்னு கேட்குறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஒருத்தரோட வந்தல்ல, இதுவரை நீ எந்த பையனோடையும் இவ்வளோ க்ளோஸாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. டே அது என்னோட பாஸ்டா, இப்போ நீ பண்ணது எவ்வளோ ரூடாக இருந்தது தெரியுமா. நானும் அவரை விரும்பலை, அவரும் என்ன விரும்பலை. ஏன் நம்பலையா, இப்போ வேணா அவரை கூப்பிடவா, நீயே செக் பண்ணி பார்க்குறியான்னு கேட்டவன் எதுவுமே தெரியாமல் சைல்டிஷ் மாதிரி இப்படி நடந்துக்கிறேன், நம்ம ஒன்று சேரக்கூட இல்லை, அதுக்குள்ளே நீ இப்படிலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்க அவன் பதிலே பேச மாட்டான். சரி விடு, நீ முதல் வீட்டுக்கு போ, எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இவ திரும்ப அப்போ டக்குன்னு அவளை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிட்டான். அவள் இதை சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க இனி என்னால் வெயிட் பண்ண முடியாது, உன்னை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கிஸ் பண்ணியிருந்துருக்கணும், அன்னைக்கு நைட்டே கிஸ் பண்ணியிருந்துருக்கணும், என்ன ஆனாலும் சரின்னு பண்ணியிருந்துருக்கணும். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, என்ன ஆனாலும் சரி நான் எப்போவும் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன், உன்னை விட்டு விலகி இருக்க என்னால் முடியல. நீ என்னை விரும்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், அப்படி விரும்பினாலும் சரி விரும்பாமல் போனாலும் சரி, நீ இனிமேல் என்னை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சாலும் சரி, நான் எப்போவுமே விரும்புவேன். இவன் பேச பேச அவளே அவனை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னோட இதை கண்டினியூ பண்ண ரெடியாக இருக்கியா, அப்படி இல்லைன்னா எப்போ வேணால் ஸ்டாப் பண்ணிக்கோன்னு சொல்ல அவன் அவளை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. 2 பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இப்போ வீட்டில் வந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கு 2 பேருக்கும். நீ ஹாஸ்டலுக்கு போகணும்லன்னு கேட்க மணி 12 ஆயிடுச்சு, ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, மறுபடியும் என்ன போக சொல்கிறியான்னு கேட்கும்போது இல்லை அட்டெண்டன்ஸ் போடுவாங்களோன்னு நினச்சி கேட்டங்கும்போது இன்னைக்கு ஃப்ரைடே தானே, ஸோ அட்டெண்டன்ஸ் போட மாட்டாங்கங்கிறான். அதுவும் சரிதான் சொல்லிட்டு உட்காந்தவன்
கிட்ட வந்து லீவோ டேட் பண்ணலாங்கிறா. என்ன சொன்னீங்கன்னு இவனுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம ஆல்ரெடி கிஸ் பண்ணிட்டோம்லங்கும் போது அப்போ கிஸ் பண்ணதால தான் டேட் பண்ணுறோமான்னு கேட்குறான். நான் உன்னை ட்ரிகர் பண்ண மாதிரி முன்னாடி பேசியிருந்துருக்கலாம். ஆனால் நிஜமாவே என்னோட ஃபீலிங்ஸ் அப்படி உன்னை பண்ணியிருக்காது. நம்ம இந்த ஸ்டெப்பை எடுத்ததால ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு கேட்குறா. நானும் ஃபூவும் காலேஜ்லேருந்து டேட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்தோம். இதுதான் வாழ்க்கைன்னு நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அது எப்படி போய் முடிஞ்சதுன்னு உனக்கே தெரியும்ல. அதில் நான் ரொம்பவே உடஞ்சி போயிட்டேன். என்கிட்ட தான் தப்பு இருக்குன்னு என்ன நானே ப்ளேம் பண்ணிக்கிட்டேன். ஸோ மறுபடியும் ஒரு லவ்ங்கிறது என் வாழ்க்கையிலே வராதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். உன்னை பார்க்குற வரைக்கும் எங்கிருந்தோ திடீர்னு ஒரு பாம் மாதிரி என்னோட வாழ்க்கைக்குள்ளே வந்தேன். உன்னால தான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா சந்தோஷமாகவே இருந்தேன். ஸோ என்னையே நான் இன்னும் ஏமாற்றிக்க விரும்பல. லீவோ என்னோட சேர்ந்து கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் பாய் ஃப்ரெண்டாக ட்ரை பண்ண தயாராக இருக்கேன்னு கேட்க கண்டிப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அவளை ஹக் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இதெல்லாம் அவன் வாழ்க்கையில் நடக்கும்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்கவே மாட்டான். இந்த நாளுக்காக தான் நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ அவளோ சே இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கியே, இப்போதான் நீ எவ்வளோ ஹேண்ட்ஸம் அண்ட் க்யூட்டாக இருக்குங்கிறதையே ரியலைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே அவன் ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு அவனோட ஃபோட்டோவை பார்த்தவன் அவன் சேட்டை பின் பண்ணி வச்சிட்டா. அப்போ தூங்கிட்டியான்னு ஒரு மெசேஜ் வருது. தூங்க போறேன்னு சொல்ல அப்போ என்னையிலிருந்து நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தானேன்னு கேட்குறான். பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை ஃபோனும் கூடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதில் 2 ரூமுக்கு கேப்பே 30 மீட்டர் தான். எனக்கு தூக்கமே வரல, என்ன பண்ணுறது, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு போட்டவன் கொஞ்சம் வெளியவான்னு கூப்பிடுறான். ஸோ வெளியே போனதும் அவளை ஹக் பண்ணிவிட்டு நாளைக்கு கேம்பிங் போகிறோம்ல சீக்கிரமாக போய் தூங்குன்னு சொன்னான். இல்லை எனக்கு தூக்கம் வரல, உன்னை இன்னும் கொஞ்சம் நேரம் ஹக் பண்ணிக்கிறேன்னு கேட்டவனும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். போதும் போய் தூங்குப்போன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டா இவன். இப்போ அடுத்த நாள் கேம்பிங்க்கு வந்தாச்சு. இடையில ஒரு ஆர்வோட ஹீரோனால கரெக்டாக நடக்க முடியாதுன்னு சொல்லி இப்போ தானே சரியா இருக்கா. ஸோ டக்குன்னு அவளை தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டான். அவளுக்கு தான் கொஞ்சம் ஷையாக இருக்கு. ஆனால் அவன் அதெல்லாம் கேர் பண்ணிக்கவே இல்லை. இதை தூரத்துலேருந்து பார்த்துச்சேங்கோ யார் இந்த பையன் பாரு, அவன் கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி தூக்கிட்டு வரான்னு பார்த்துட்டு இருக்கேன். பக்கத்தில் வரவும் தான் தெரியுது தூக்கிட்டு வர்றது ஹீரோன்னு. அப்புறம் என்ன டென்ட்டை போட அவளை பார்த்துக்கிட்டு ஒரே சிரிச்சமயமாக தான் இருக்கான் பையன். குறுக்க எட்டி பார்த்து செங்கு கண்டுபிடிச்சிட்டான். டே எல்லாம் நல்லபடியாக பிக்கப் ஆயிடுச்சு போலேன்னு கேட்டதும் நேற்று நைட்டு தாண்டா ஆரம்பிச்சது, சொல்கிறதுக்கு டைம் கிடைக்கலடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கிள் பார்த்துட்டு போய் வேலையை பாருடா செங்குன்னு சொல்ல ஓஹோ சைக்கிள் கேப்பில் நீங்களும் இதை ஒட்டுக்கிட்டீங்களா பாருங்க அங்கிள், லீவு கூட கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டான். நீங்கள் எப்போ தான் ஆண்டி எனக்கு இன்ட்ரோ பண்ணி வைப்பீங்கன்னு கேட்க ஒழுங்காக போய் வேலையை பாருடான்னு துரத்தி விட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்படி இங்கே ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. அப்படியே நைட்டு போல் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்திருக்கேன். ஹீரோ கையை பிடிக்க ட்ரை பண்ணுறதை பார்த்துட்டு அவளே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. சைக்கிள் கேப்பில் கிஸ்ஸு வேறு ஐயாக்கு. அப்போ மின்மினி பூச்சியை பார்த்ததும் ஹீரோயின் ஹைப் ஆயிட்டா. அதை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது தண்ணி பக்கத்தில் தான் இன்னும் அதிகமாக இருக்குமாமா. ஆனால் அவன் தண்ணி பக்கத்தில் போனாலே காலை கூட வைக்க விடாமல் தூக்கிட்டெல்லாம் போவான். ஸோ அது ஞாபகம் வந்ததும் வேணாம் எனக்கு தண்ணிக்குள்ளே இறங்கவே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் டென்ட்டுக்குள்ளே எல்லாரும் போயிட்டாங்க. இவன் ஃபோனை பார்த்துட்டு இருக்க யாரோ நிழல் தெரியவும் எட்டி பார்க்குறா. ஹீரோ தான் வந்து மின்மினி பூச்சியை வச்சுட்டு போயிருக்கான். தென் கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயின் ஷென்னை மீட் பண்ணுறா. அவங்களோட புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் நம்ம ஹீரோயினை பார்ட்னராக ஜாயின் பண்ண கேட்குறாங்க. ஏன்னா அவளுக்கு நிறைய கேப்பபிள் இருக்காச்சே. இப்போதைக்கு அதுக்கு நான் ரெடியாக இருப்பேன்னு தோணலையேன்னு ஹீரோயின் கொஞ்சம் தயங்குறா. பரவாயில்ல, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே நீ ஃப்ரீடமாக உன்னோட டெசிஷனை ஓனாக நீ மேக் பண்ணலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு நல்ல வாய்ப்பை தான் ஹீரோயினுக்கு தராங்க. தென் அப்படியே கட் பண்ண ஹீரோவை கூப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கான். அவன் இவ்வளோ பார்த்ததும் ஓடி வந்து கார்க்குள்ளே ஏறிட்டு தண்ணியை குடிச்சிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் அவனை தான் கிஸ் பண்ணுறா. பையன் ஓடுவானா, திரும்ப கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாய்ப்பு கிடைச்சா விடமாட்ட போலியடான்னு கேட்கவும் முதல் ஸ்டார்ட் பண்ணது நீ தானேன்னு கேட்டுட்டு இருக்கான். தென் 2 பேரும் சாப்பிட தான் வந்திருக்காங்க. வேணுங்கிறதெல்லாம் ஹீரோயின் பிக் பண்ணிக்க அவன் ட்ரிங்க் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறான். குடிடான்னு சொன்னா இல்லை எனக்கு பசிக்கலன்ட்டு அவளையே தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ சரி எல்லாத்தையும் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், நீ பார்த்துக்கிட்டு மட்டும் தான் இருக்கணும்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இருக்கான். லீவோ நீ சின்ன பையனாக இருக்கும்போது இது மாதிரி பெரிய பொண்ணை டேட் பண்ணுவேன்னு ஏதாவது ஐடியா இருந்துச்சான்னு கேட்க உன்னை விரும்புறதுக்கு முன்னாடி நான் எதையுமே நினச்சதே கிடையாதுங்கிறான். சரி எதனால என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுன்னு கேட்கும்போது பையனுக்கு பதில் இல்லை. நான் அழகாக இருக்கிறதாலையான்னு கேட்கும்போது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப ரொம்ப அழகுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தென் அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட காலேஜில் தான் காட்டுறாங்க. இவங்கள பார்க்கறதுக்காக வென் வந்திருக்கா. நீ சாட்டர்டே ஃப்ரீயான்னு கேட்கும்போது அவங்க கேம்பஸ் பியூட்டி வந்து சாட்டர்டே நீ ஃப்ரீயா, உனக்கு லஞ்ச் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன், கூடவே ஒன்று கேட்கணும்னு சொல்ல நான் ஃப்ரீ தான் சொல்லிட்டான். அந்த பொண்ணு டைம் அண்ட் பிளேஸாக அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட இவனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கா. ஆனால் இது நம்ம வெண்ணிக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே கேம்பஸ் பியூட்டி எவ்வளோ அழகாக இருக்கலன்னு கேட்கும்போது பரவாயில்லன்ட்டு இருக்கா.
கரெக்டாக ஹீரோ வரான். அவன்கிட்டயும் என் வாழ்க்கையில் நடந்த ஹைலைட்டான விஷயத்தையும் நீ மிஸ் பண்ணிட்டியடான்னு சொல்லி அதை ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆயிடுச்சு. லீவோ இந்த சாட்டர்டே நீ ஃப்ரீயான்னு கேட்டவன் நம்ம 2 பேரும் இந்த ஆர்கெஸ்ட்ராக்கு போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட்டை நீட்டுறா. இவனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. செங்கும் நம்மளோட சேர்றானான்னு கேட்க அவன் தான் பியூட்டியோட டேட்டுக்கு போறானாச்சே. அப்புறம் அவனுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு மிரட்ட அவனும் வாங்கிட்டான். இதை பார்த்து ஷாக் ஆனு செங்கு இந்த பக்கமாக வந்து எனக்கு தெரியாம நீயும் அவளும் ஏதாவது பின்னாடி பேசிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறான். இல்லைன்னு சொல்ல அப்படியே அந்த கான்சர்ட்க்கு என்ன கூப்பிடாம உன்னை மட்டும் கூப்பிட்டுருக்கான்னு கேட்க நீ தான் வேற யார் கூடயோ டேட்டுக்கு போறலடான்னு கேட்குறான் ஹீரோ. அது மட்டும் இல்லாம அந்த டிக்கெட் எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டு கேட்டா எனக்கு வேலை இருந்ததுன்னு சொல்லிடுன்னு சொல்றான். அப்புறம் அவங்க தனியாலாம் போவான்னு கேட்கும்போது சரி விட நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க வாங்க உனக்கு வேணாம்ல நானே வச்சுக்கிறேன்னு வாங்கி வச்சுக்கிட்டான் செங்கு. அப்படியே நம்ம ஹீரோனை காட்ட ஒரு ஆட் ஷூட் பண்ண போறாங்க. கரெக்டா நடிக்க போற மாடலுக்கு ஐ இன்ஃபெக்ஷன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்களாமா. பேக்கப்புக்கும் ஆள் இல்லையாமா. இந்த மாதிரி ஹைட் வெயிட்ல இருக்கணும், கண்ணு அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல கரெக்டா நம்ம ஹீரோ ஆர்டர் எடுத்துட்டு வரான். அவங்க எதிர்பார்த்த அழகோட கரெக்டா நம்ம ஹீரோ தானே இருக்கான். ஸோ அவனை உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைலையும் மேக்கப்பையும் போடுங்கன்னு சொல்லிட்டு வரா. டிசைனர் பொண்ணு வந்து பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்ல இங்க எல்லாரையும் ரெடியா இருக்க சொல்லிட்டு உள்ள வந்து பாக்குறான். ஹேர் அண்ட் மேக்கப் போட ஹீரோ செம்மையா இருக்கான். ஒரு செகண்ட் இவளே மெய் மறந்து போயிட்டா. ஆனா ஹீரோவை கண்ட்ரோலா இருக்க சொல்ல முதல்ல என்ன வந்து பார்த்தது நீதாமான்ட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே வெளியே எல்லாம் ரெடி ஆயிட ஹீரோ வந்து பாக்குறா. அவன் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏதாவது கஷ்டமா இருக்கா, நான் வேணா ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்க இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்கிற மாதிரி உள்ள பிடிச்சிருத்துனா என்னடா இப்படி பாக்குறேன்னு கேட்க அவ்வளவுதான் அவளை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மாடல் எங்கன்னு ஒரு பொண்ணு பேசிட்டு வர பயந்துட்டாங்க. உன்னாலதான் பாரு நான் மாட்டேன் இருப்பேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரிஹர்சல் தான் போயிட்டு இருக்கு. அந்த ஹாட்டின்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவனோட ஃபேஸ் தெரிய போகுது. அப்ப கூட ஹீரோயினையே தான் லுக்கு விட்டுட்டு இருக்கான். டைரக்டர் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. டே தம்பி எல்லாம் நல்லா பண்றேன், ஆனா கண்ணு மட்டும் கொஞ்சம் இந்த பக்கமா திருப்பிக்கோன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் நம்ம பையன் கண்ணு ஃபுல்லா ஹீரோயின் மேலதான் இருக்கு. ஸோ இவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த செட்ல இருக்க மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்படியே நம்ம செங்க காட்ட அந்த பொண்ணோட வெளியே வந்திருக்கான். ஸோ அவன் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். இவன் வெண்ணுக்கு தான் மெசேஜ் பண்றான். நீ தனியா தான் கான்சர்ட் போயிருக்கியா, கூட யாரும் இல்லையா, போயிட்டியா என்னங்கிற மாதிரி. அப்போ இந்த டிஷ்லாம் ஓகேவான்னு அந்த பொண்ணு கேட்க ஸோ அவன் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேசிட்டு இருக்கான். இப்போ அவங்க ஆர்டர் பண்ண டிஷ்ஷும் வந்துருச்சு. அப்போ கூட அவன் வெண்ணுக்கு கால் அண்ட் மெசேஜ் தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவட்டிருந்து எந்த ரிப்ளையும் வரல. இப்போ இந்த பொண்ணும் நான் இன்னைக்கு வெளியே கூப்பிட்டதுக்கான காரணம் லீவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு ஹீரோவை பத்தி கேட்க இவன் சுத்தமா இதை காதுலயே வாங்கிக்கல. நான் சீக்கிரமா போய் ஆகணும், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நேராக அந்த கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு தான் வரான். அவங்க டிக்கெட் கேட்க அவன் அதை கொடுத்துக்கிட்டே அவளுக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டு தான் இருக்கான். கரெக்டாக அட்டன் பண்ணிட்டா. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ டைம் கால் பண்ணிட்ட தெரியுமா, ஏன் நீ அட்டனே பண்ணல, எங்க போயிட்டுன்னு கேட்க இதோ இங்க தாண்டா இருக்குன்னு வந்து நிக்கிறா. உள்ள போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு அவன் கேட்க அதுக்கு வேணும் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணோட டேட்டிங்ல எல்லாம் இருந்திருப்பேன்னு கேட்கும்போது உனக்கு எவ்வளோ மெசேஜ் அனுப்பியிருக்கேன்னு பாரு, ஏன் எதுக்குமே ரிப்ளை பண்ணல, லீவோ கிடைக்கலன்னு எங்கேயாச்சும் உட்காந்து அழுதுட்டு இருப்பேன்னு வந்தேன், உனக்கு அவனை பிடிச்சிருக்கலன்னு கேட்கும்போது காதை பிடிச்சி திருவி எனக்கு அவன் மேல க்ரஷ் இருக்குன்னு எப்பாவது உன்கிட்ட சொல்லியிருக்கனா, எக்ஸ்ட்ராவா டிக்கெட் இருக்குன்னு மட்டும்தான் அவனை கூப்பிட்டுங்கிறா. நீ ஏமாந்து போயிட்டு என் டேட்டை பார்த்து பயங்கரமா பொறாமப்படுவேன்னெல்லாம் நினைச்சங்கும் போது சரி போய்க்கோங்கிறா. நான் ஆல்ரெடி இங்க இருக்கும்போது எதுக்காக போகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள கிளம்பிட்டாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினை காட்ட ஒரு இண்டஸ்ட்ரி ஈவெண்ட் அட்டன் பண்றா. இங்க எல்லா பிசினஸ் மேனும் இருப்பாங்க. மிஸ்டர் ஃபூ கூட இருக்காரு. அப்போ அவர்கிட்ட ஒருத்தர் வந்து இவங்களுக்கு வர வேண்டிய நிறைய ப்ராஜெக்டை நம்ம ஹீரோயின் எடுத்துட்டாங்கிறத சொல்லும்போது நேரா அவளை மீட் பண்றாரு. லாஸ்ட் வீக் ஒரு மேக்கப் ஷாட் எடுத்தல, அது நீ தானே பண்ணன்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்றா. ஆக்சுவலா அந்த கான்செப்ட் என்னோடது, நான் தான் பிஷ் பண்ணேன், ஆனா எல்லா கிரெடிட்டும் உனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்ல நான் பாஸ் அண்ட் கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அதை தான் பண்ணேன்னு சொல்றா. உன்கிட்ட இருந்து இந்த பதில் எதிர்பார்க்கலையே, என்கிட்ட இருந்து இப்படி திருடிட்டியங்கிற மாதிரி பேச அந்த மாதிரி கேவலமான வேலையை நான் எப்பவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நேராக பாஸை மீட் பண்றா. உன் எக்ஸ் ஹஸ்பண்டோட கான்செப்டுங்கிறதால நீ இப்போ வேணான்னு கோவப்படுற, புரியுது, எல்லா டைமுமே ரொம்ப கிரியேட்டிவா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கிளைண்ட்டுக்கு இதுவே சாட்டிஸ்ஃபைடா இருக்கல, அப்புறம் ஒரு பாஸா எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு பண்ணணும்னு எனக்கு இல்லையேன்னு கேட்டுட்டாரு. உங்களோட கம்பெனி கிரியேட்டிவ்க்கு அதிக வேல்யூ கொடுப்பீங்கன்னு நினைச்சேன், பட் அது இல்லையான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இங்க ஹீரோவோ ரொம்ப நேரம் ஆயும் ஹீரோயின் வரல, மெசேஜ்க்கும் ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு வந்தலான்னு கிளம்பும் போது கரெக்டா ஹீரோயின் வந்து நிக்கிறா. அவனை பார்த்ததும் அப்படியே ஹக் பண்ணிட்டா. ரொம்ப அப்செட்ல இருக்காள்ல. என்னாச்சு அழுகிறியான்னு கேட்கும்போது இல்ல கொஞ்சம் அப்செட்டா ஃபீல் பண்றங்கும் போது ஏன் அதிகமா குடிச்சிருக்க என்னாச்சுன்னு கேட்குறான். எல்லா வேலை விஷயம்தான், வெறுக்கிற விஷயத்த அவாய்டும் பண்ண முடியல, நீ நல்லா படி, வேலைக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, இந்த உண்மையான உலகம் உன்னை சாப்பிட்டுடும், ஹேண்டில் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல நான் சீக்கிரமாகவே வேலைக்கு போகணுன்னு தான் இருக்கேன்,
அப்பதானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ப்ரொடெக்ட் பண்ண முடியுங்க. உனக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சாடான்னு கேட்குறா. எப்படியோ வந்துட போகுது, ஆனால் அதுக்கப்புறமா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்க, ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்க, வா உள்ள போலான்னு கூப்பிடும்போது அவனே ஸ்லிப்பர்ஸ்லாம் கழட்டி வச்சுட்டு அவளை தூக்கிட்டு வந்து உள்ளே உட்கார வைக்கிறான். அப்புறம் அவள் கேட்காமே நான் போய் ஏதாவது ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். இப்போ அடுத்த நாள் சுஜியை தான் மீட் பண்ணுறான். 2 பேரும் டேட் பண்ணுறீங்கல்ல, அப்புறம் ஏன் அவனை ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டேன்னு கேட்கும்போது அவனுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது, லேப்க்கு போகணும், அதோட இதுக்கு கொஞ்சம் பிரேக்கும் விட்டால் நல்லா தானே இருக்குன்னு சொல்ல, எப்பா சாமி என்னால் முடியலடின்னு அவள் டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்போ ஹீரோயினும் அவளோட ஓன் கிரியேட்டிவ் ஏஜென்சி ஆர் எம்சிஎன் கம்பெனியை ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்படுறாளாமா. இப்போ அந்த கம்பெனியில் கிரியேட்டிவ் டைரக்டராக தான் இருக்கா. அங்கிருந்து அவளை எப்போ வேணால் தூக்கி போட வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இதே பொசிஷனில் இருக்கக்கூடாது, இதை விட மேலே போகணும்னு விரும்புகிறா. தென் இப்போ வீட்டில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். ஹீரோக்கு வீடியோ காலை பண்ண அட்டன் பண்ணவே மாட்டான், ஏன்னா லைப்ரரியில் இருக்கான். ஸோ டக்குன்னு வெளியே வந்து வீடியோ காலை போட்டுறேன். ஜஸ்ட் இவனோட ஃபேஸை பார்க்கணுன்னு தான் கூப்பிட்ருக்கா. இந்த வீக்கெண்ட் வீட்டுக்கு வரையான்னு கேட்டா, தோ இப்போ வந்துக்கிட்டே இருக்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது இந்த கேம்பஸ் பியூட்டி வந்து செங்னி லைப்ரரியில் இருக்குன்னு சொன்னா, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு வந்து பேச, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கேங்கிறான். அதுக்கு எடுத்து இவ காலை கட் பண்ணிட அந்த பொண்ணு கிளம்புனதுக்கு அப்புறமா ஏன் கட் பண்ணிட்டேன்னு மெசேஜ் பண்ணுறான். நீ தான் உன் கிளாஸ்மேட்டோட பேசிகிட்டு இருந்தே, அதனால தாங்கும்போது நாங்கள் ஒர்க்கை ஷேர் பண்ணிப்போம், அவ்வளோதான், ஏன் ஜெலஸ் ஆயிட்டியான்னு கேட்க, நார்மலாக தானே பேசுனீங்க, இதுக்கு ஏன் நான் வந்து ஜெலஸ் ஆகணும்னு கேட்குறா. அப்போ அடுத்த டைம் அந்த பொண்ணு கூட நான் நிறைய பேசுகிறேன்னு சொல்ல, பண்ணிதான் பாருண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சேட்டை ஹீரோ ரூமில் வந்து கூட திரும்ப திரும்ப படிச்சுட்டு ஒரே சந்தோஷம்தான். இவன் பண்ணுறத வச்சே ரூம்மேட்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. டே பெரிய பொண்ணு எப்படி டேட் பண்ணு எங்களுக்கு சொல்லித்தடா நச்சு எடுக்க, அதில் சொல்ல மாட்டேன் போடன்னு விலைக்கு விட்டுட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க, ஹீரோவோட ரிசர்ச் பேப்பர் அப்ரூவ் ஆயிடுச்சாமா. அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதை கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணலான்னு இங்கே சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக ஹெச்ஓடி இவனை கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. அவரை வந்து மீட் பண்ணா, காலேஜ்லேயே இவன் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதால ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட யூஎஸில் போய் படிக்க வைக்க இவனை ரெக்கமெண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எப்போ அங்கேருந்து வர முடியும்னு கேட்குறான். இவனோட செகண்ட் இயரில் இங்கேருந்து கிளம்புனா அங்கே போய் 2 வருஷம் இருக்கணுமாமா. இடையில கூட வந்துட்டு போகலாம், ஆனால் அதுக்கும் ஒரு லிமிட்ஸ் இருக்குது. இது ஒரு நல்ல வாய்ப்பு, அங்கே போய் படிச்சுட்டு வந்தா இங்கே உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், ஃபேமிலியோட பேசிட்டு நல்ல முடிவாக சொல்லுங்கிறாரு. இவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, ஹீரோயின் கிட்ட வேற எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே நம்ம ஹீரோயினும் மிஸ்டர் ஃபோ ஐடியாவை யூஸ் பண்ணதால இவ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பாஸ் கிட்ட கட்டுறா. ஏன்னா அதெல்லாம் அவுடேட் ஆகிடுச்சு, ஸோ புதுசாக ட்ரை பண்ணால் மக்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி சொல்ல, பழசாக இருந்தால் என்ன தப்பு, கிளைண்ட்டுக்கு தான் இது பிடிச்சிருக்கே, ஸோ இதில் தலையிடாமல் பே மோட்டார்ஸ் ப்ராஜெக்டில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. பட் அங்கேயே ஒரே குழப்பமாக போயிட்டுருக்கல, அதை சொல்லும்போது நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லா ஃபீல் பண்ணுவேன் போன்ட்டாரு. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தால் நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கேன். டக்குன்னு எழுந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ அதுக்காக மட்டும்தான் வந்தியான்னு கேட்க, உன்னை பார்க்கறதுக்காகவும் தான் வந்தேன், உனக்காக ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்குறான். என்னாலேயே முடியல, கொஞ்ச நேரம் உன் மடியில் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்தவன். அவன் எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுன்னு கேட்டால் கூட எனக்கு அவங்க பின்னாடி பேசுறது பிடிக்கல, ஜஸ்ட் உன்னோட கையை இப்படி பிடிச்சிக்கிட்டா மட்டுமே போதும்னு சொல்லிட்டு, லீவோ எனக்கு வேலை போக போகுதுன்னு நினைக்கிறேங்கிறா. வேலையை விட்டு நிற்க போறியான்னு கேட்கும்போது எழுந்து உட்காந்து, நான் ஓவராக நடந்துக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன், நீ என் இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவேன்னு கேட்க, அதுக்கான பதில் உனக்கே தெரியுமே, நீ எதை சூஸ் பண்ணாலும் சரி நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேங்கிறான். அப்போ கரெக்டாக சிங் யூஎஸ் போகிறத பற்றி மெசேஜ் பண்ணியிருக்க, டக்குன்னு எடுத்து ஆஃப் பண்ணிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டான். இவளை விட்டு போகிறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அவகிட்ட எதுவுமே சொல்ல ஹாஸ்டலில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க செங்கு வரான். அவனுமே யூஎஸில் தான் போய் படிக்க போகிறான். வெண்ணோட வீடியோ கால் பேசணுங்கிறதுக்காக அவளுக்காக புது ஃபோன் கூட வாங்கியிருக்கான். இதெல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். மற்ற 2 ரூம்மேட்ஸ் வாட ஐஸ்கிரீம் சாப்பிட போகலான்னு கூப்பிட்டா ஹீரோ வரலான்ட்டான். ஸோ செங் அந்த பசங்களோட கிளம்பிட இவன் எப்படியாவது இதை ஹீரோயின் கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணுறான். அதனால பிஸியா நைட் டின்னருக்கு வீட்டுக்கு வருவியான்னு கேட்க, அவன் நேரங்காலம் புரியாமல் விளாண்டுட்டு இருக்கா. ட்ரை பண்ணுறேன் மேபி வரேன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தா அவளுக்கு பிடிச்சது ஃபுல்லாக சமைச்சு வச்சுருக்கான். அதில் அவளுக்கு கேரட் பிடிக்காதுன்னு சொன்னதால எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சுட்டு கொடுத்துட்ருக்கானா. ஸோ இப்படி க்யூட்டாக 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கேன். வென் மெசேஜ் பண்ணுறா, நீயும் யூஎஸ் போக போறியாமாவே, செங்க விட்டு பிரியவே மாட்டடா, கங்க்ராட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காளாம். அதை பார்க்கும்போதே பையனுக்கு முகம் மாறிடுச்சு. ஏன் என்னாச்சுன்னு கேட்க, என்னோட ரிசர்ச் பேப்பர் அப்ரூவ் ஆயிடுச்சுங்கிறா. சூப்பர்ல, உனக்கு என்ன ரிவார்ட் வேணும்னு கேட்கும்போது நீ எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிடுங்கிறான். அது என்னால் முடியாது, வேற கேளுங்க, இந்த வருஷம் உன்னோட பர்த்டேவை சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம், போன வருஷம் மோசமாக போயிடுச்சுல, ஸோ இந்த வருஷம் அதுக்கும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிக்கலான்னு சொல்கிறான். ஒரு செகண்ட் கிட்ட வான்னு கூப்பிட்டு அவனை பிடிச்சு, அப்போது இந்த வருஷம் கிஃப்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணலாம் இல்லையான்னு கேட்கும்போது ஆமாம்மான்னு தலையாட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ இவகிட்ட உண்மையவே சொல்லலை. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துட்ருக்க,
ஹீரோவோட ஹெச்ஓடியே கால் பண்ணிட்டாரு, எப்படியும் எல்லாத்தையும் சொல்லிடுவார்ல. ஸோ கட் பண்ணா சுச்சியோட பாருக்கு தான் வந்திருக்கா. அவன் யூஎஸ் போகிற ஆப்ஷனை வேணான்னு சொல்லிட்டானாமா. அதனால தான் சார் இவளுக்கு கால் பண்ணி அவன்கிட்ட பேசி எப்படியாவது சம்மதிக்க வைங்கன்னு சொல்லியிருக்காரு. காலேஜை சூஸ் பண்ணும்போது இதே நிலைமை தானே வந்துச்சு. என்ன பண்ண போறேன்னு கேட்க, அது தெரிஞ்சா நான் ஏண்டி இங்கே வந்து உட்கார போகிறேன். குவாஷிங் யூனிவர்சிட்டிக்கும் என்னால் தான் அவன் வேணான்னு முடிவு பண்ணான். இப்போவும் ஒரு நல்ல வாய்ப்பை அவன் மிஸ் பண்ணுறான். எனக்கு ஏதோ நான் தான் அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அவன் இன்னும் சின்ன பையன், எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு. லவ் மட்டுமே வாழ்க்கை இல்லை இல்லையா? ஆனால் எனக்காகவே எல்லாத்தையும் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நானும் ஒத்துக்கிட்டா செல்ஃபிஷாக யோசிக்கிற மாதிரி ஆயிடும் இல்லையான்னு கேட்கும்போது, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ செல்ஃபிஷாக யோசிக்கிறேன்னு நினைப்பேன். ஆனால் லீவோவை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை உன்னோட சேர்ந்து ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். நீ இதை அவன்கிட்டயே பேசிப்பாரு, எல்லாம் நல்லபடியாக தான் இருக்குன்னு சொல்கிறா. இவளுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்பா அம்மா கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு அவள் ரூமில் தான் தங்க போகிறா. அடிக்கடி வந்துட்டு போமா, அப்போ தானே இதுவும் உன்னோட வீடு மாதிரி ஃபீல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கிளம்ப அவனோட பேசின பழைய சேட்டெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது ஒரு முடிவு பண்ணுறா. ஏன்னா அவனோட பிரைட் ஃப்யூச்சரை இவ கெடுத்துடக்கூடாது இல்லையா? ஸோ அடுத்த நாள் அவன் வீட்டுக்கு வர டைரெக்டாகவே கேட்டுட்டா. நானும் நீயே சொல்லுவேன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன், சொல்லவே இல்லைல்ல. எதனால யூஎஸ்க்கு போகலன்னு கேட்கும்போது, நான் ஸ்டார்டிங்ல இருந்தே போகணும்னே நினைக்கலங்கிறான். முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்கணும்னு உனக்கு தோணலையா? இல்லை என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்க, அப்படி இல்லை எனக்கு பயமாக இருக்குங்கிறான். என்ன பயம்? பிரிஞ்சு போயிட்டா மறந்து போயிடுவேன்னு நினைக்கிறியான்னு கேட்க, டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் மாற்றிடும்ல, ஸோ அதை நினச்சி உனக்கு வருத்தமா இல்லையான்னு கேட்குறான். அப்போது நீ யூஎஸ் போயிட்டா என்ன மறந்துடுவியான்னு கேட்குறா. கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்ல, அப்போ நானும் மறக்க மாட்டேன், ஏன் வருத்தப்படுறேன்னு கேட்குறா. அப்போ என்னை மிஸ் பண்ண மாட்டியான்னு இவன் கேட்க, நீ போனால் அதுக்காக கண்டிப்பாக வருத்தப்படுவேன், ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உன்கிட்டயே இருக்கணும்னு நினைப்பேன். பாரு, இப்போ கூட யூஎஸ்ல இருக்கக்கூடிய என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணியிருக்கேன். அங்கே எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிட்டா அங்கேயே வந்துடுவேன்னு சொல்ல, அப்போ நீயும் யூஎஸ் வரையானு உனக்கு ஒரே சந்தோஷம். அப்போ அவனோட கையை பிடிச்சி நம்ம ஃப்யூச்சர் லைஃப்பை சேர்ந்தே சூஸ் பண்ணுவோன்னு சொல்ல, பையனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. சரி உன்னோட யூனிவர்சிட்டி எங்கே இருக்க காட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரோட லொக்கேஷனையும் போட்டு பார்க்குறாங்க. 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் ஒருத்தரை பார்த்துக்கலாம். உன் காலேஜ்க்கு பக்கத்துலேயே நம்ம வீடு பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கிருந்தே தேட ஆரம்பிக்க இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட ஃப்யூச்சர் பிளான்ல என்னையும் சேர்த்துருக்கல, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்கிறான். இப்போ அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் போய் அவளோட பாஸ்போர்ட் விசாக்கு எல்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டா. ஹீரோ தான் பிக்கப் பண்ணுறான். சரி அடுத்து எங்கே போகணும்னு கேட்க, இன்னைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்குது. முதல் இன்டர்நேஷ்னல் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. தென் அப்படியே வீட்டுக்கு வந்து அவங்களோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சல்ஸ்லாம் எட்டி பார்த்துட்டு தான் இருக்கு. அவனை அப்படியே ஹக் பண்ணிட்டு என்னோட ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டா முக்கால்வாசி வேலையே முடிஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் அப்படியே ரிசைனும் பண்ணியாச்சு. பாஸ்லேருந்து அவளோட கொலீக்ஸ் எல்லாருமே அவளை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்து நேராக கிளம்பி ஹீரோவோட ஹாஸ்டலுக்கு வந்துட்டா. நீங்கள் லீவுக்கு யார் வேணும்னு கேட்கும்போது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லி சைன் போட்டுட்டு நேராக அவனோட ரூமுக்கு வரா. இன்னைக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருப்பாளாமா. சரி வா டேட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டா, நான் அதுக்கு ரெடி ஆகலையேன்னு கேட்குறான். அப்போ சரி 1 டே ஃபுல்லாக உன்னோட லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நேராக அவனோடவே கிளாஸ்க்கு வந்துட்டா. பின்னாடி போய் உட்காரலான்னு கூப்பிட்டா முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இருக்கான். கேர்ள் ஃப்ரெண்ட் பக்கத்தில் இருந்தால் பாடத்தை எங்கே கவனிக்க தோணும். அடுத்தவன் பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்க அவனை சியர் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவன் பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்க அவன் மேலே அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கா. கேம்பஸ் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு சொல்லும்போது, ஆமாம் இங்கே ரொம்ப நல்லா இருக்கும், பட் இங்கேருந்து போக போகிறல்லன்னு ஹீரோ ஃபீல் பண்ணுறான். அப்போ நீ இதெல்லாம் மிஸ் பண்ணுவியா லீவுன்னு ஹீரோயின் கேட்க, நீ இருக்கிற வரைக்கும் நான் வேற எதையும் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டா. இப்போ முடிச்சுட்டு கிளம்ப பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ கரெக்டாக அந்த கேம்பஸ் பியூட்டி வந்துடுச்சு. வேணும்னே நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறா. வயசு அதிகம், ப்ரொஃபஸர்னு நினச்சிட்டேன், அது மாதிரி எல்லாம். ஸோ அதுக்கு நம்ம ஹீரோவோ அவளுக்கு தக்க பதிலடியை கொடுத்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டான். இதில் வீட்டுக்கு வந்ததுமே ஒரு ஹக்கை போட்டு, எனக்காக காலேஜ்க்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ, இன்னைக்கு டே ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தேன்னு சொல்ல, எனக்கு பிடிச்சவங்களோட இருந்தால் நானும் ஹாப்பியாக இருப்பேன், அதனால தான் வந்தேங்கிறா. என்னை பிடிச்சிருக்குன்னு நீ சொன்னது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ரிவார்டு இன்னும் இருக்கான்னு கேட்கும்போது கிஸ்ஸிங்கில் ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு போல. இப்போ கட் பண்ணா இங்கிலீஷ் படத்தை தான் 2 பேரும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு பயங்கரமாக தூக்கம் வந்துருச்சு. ஸோ அவனை தூங்க வச்சுட்டு டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவனை ரசித்து பார்த்தவன் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்படியே அடுத்த நாள் ஹீரோவும் லேபில் அவனோட லாஸ்ட் ப்ராஜெக்டை யாங்கிட்ட கொடுத்துட்டு, இத்தனை நாள் அவனை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லி நேராக வெண்ணையும் செங்கையும் மீட் பண்ண வந்திருக்கான். 2 பேரும் ஒரே லேண்டில் தான் போய் படிக்க போகிறோன்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்க. என்ன ஒரே லேண்டு?
நீ படிக்க போற காலேஜ்க்கும் அவன் படிக்க போற காலேஜ்க்கும் 4000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. 4ல இருந்து 5 மணி நேரம் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணாதான் 2 பேரால பாத்துக்கவே முடியும்னு சொல்ல. அதனால என்ன, எப்படியும் பக்கம் தானே, நாங்க பாத்துப்போங்கிற மாதிரி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. தென் ஹீரோ நேரா ஹீரோனை தான் மீட் பண்றான். சுச்சியோட கடையில தான் இருப்பா போல. என் ஃப்ரெண்டை நல்லபடியா பாத்துக்கணும்டா, ரொம்ப தூரம் போறீங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பா பாத்துப்பேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. முதல்ல ஹீரோ தான் போய் அங்க சேருவான் போல. நீயும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம நியூயார்க்ல மீட் பண்ணிக்கலாம். என்னோட காலேஜ்ல இருந்து உன்னோட ரூமுக்கு ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ணா போதும். முடிஞ்ச அளவு சீக்கிரமாவே யூஎஸ் டிரைவிங் லைசன்ஸை வாங்கிட்டேன்னா கார்லாம் ரெண்டுக்கு சீப்பா கிடைக்கும். அதை எடுத்துட்டு நம்ம வீக்கெண்ட் ஜாலியாக ஒரு சித்த கிளம்பிடலாம், இங்கெல்லாம் போலாங்கிற மாதிரி நிறைய கற்பனையோட பேசுறான். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.